சார் வணக்கம் சார். குட் நேம் சொல்லுங்கள். நரேன். நரேன். என்ன ஊர்? திருச்சி தான் சார். திருச்சியில் எங்கே? திருச்சியில் திருவரம்பூர். யூத்தாக இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவருக்கு யூடியூபர் தான் சார். யூடியூபர், கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங். எத்தனை வருஷமாக யூடியூப் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் சேனல் நேம் என்ன? தமிழ் கிரிப்டோ எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு என்னது எஜுகேஷன் சம்மந்தமாக. ஓகே, சூப்பர். இப்போ வந்து ஏஐயில் உள்ளே வந்திருக்கீங்க. ஆமாம் சார். எப்படி நம்ம குடிக்கிறதுல 100% போதையாக கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தால் மட்டும்தான் இங்கே வராங்க, கிளியராக வராங்க. நீங்கள் வந்து எந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தீங்க? யார் மூலியமாக உங்களுக்கு சொல்லி இங்கே வந்தீங்க? அக்கேஷ்னல் ட்ரிங்கர் தான். நம்ம அப்பப்போ எப்போயாவது மீட்டிங் அந்த மாதிரி போனால் தான். அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஏஎம் நம்பர் பழக்கம் பண்ணார். பழக்கமாகி வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து அந்த குடிக்கிற ஜாலியாக பண்ணுறோம், பட் அது வந்து ஒரு குற்ற உணர்வாக இருந்துச்சு. இதை கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு இதில் உள்ளே வந்தேன். பட் நிறைய வந்து மாற்றம், அந்த லைட்டாக கூட குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாரிட்டி வந்து இதில் கொடுக்குறாங்க. இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுது. இது அதை ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லணுன்னா, ஏயோட ஸ்பெஷல் என்னென்னா, உலகத்திலே மிகப்பெரிய போதை குடிக்காமல் இருக்கிற, தெளிவாக இருக்கிறது தான் ஒரு சூப்பரான போதை. போதைனாவே தெளிவாக இருக்கிறது தான். அது போதையில் உள்ளே போய் ஒரு போதை கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. தெளிவாக இருக்கிறப்ப, இப்போ நம்ம போதையில் வந்து ஒரு புரோட்டா சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு தெரியாது, ஒரு படம் பாருங்கள் புரியாது, ஒரு பாட்டு கேள்வி அது என்ஜாய்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அது என்ஜாய்மெண்ட்டே கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா நானும் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு தெளிவாக இருக்கிறது தான் உண்மையான போதை. ஒவ்வொன்றையும் வந்து நம்ம நேச்சராக அனுபவிக்கலாம். தெளிவாக இருக்கு. ஓகே, நான் நேற்று யாரோ ஒருத்தவங்க பேசுனாங்க அந்த. ஆமாம், இது ஆக்சுவலாக வந்து ஸ்பெஷலி வந்து ஷேரிங் தான். ஷேரிங் வந்து நம்ம கேட்குறப்போ வந்து நமக்கு வந்து ஒரு நம்மளை அறியாமலே வந்து அது மேலே ஒரு வெறுப்பு வரும். இது என்ன ப்ரோக்ராமோட ஸ்பெஷல் என்னென்னா, எவ்வளோ பெரிய எண்டு ஸ்டேஜ் போனாலும் சரி, டெட் பெட்டில் இருந்தாலும் சரி, அந்த 90 days வந்து நம்ம ப்ராப்பராக ஒன்ஸ், அதாவது எதையுமே எதிர்பார்க்காம 90 days வந்து ரெகுலராக ஏஏ மீட்டிங் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆசை வந்து காலி ஆயிரும். ஓகேங்களா? ஒரு 1 year ட்ராவல் பண்ணாங்கன்னா அது ஆசையே நிராசை ஆயிரும். அதுதான் ஸ்பெஷலு. பட் வந்து என்ன தான் நம்ம பேசினாலும் அந்த மீட்டிங் உள்ளே வர அவங்களுக்கே ஒரு புரிதல் ஃபஸ்ட்டு புரியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வரப்போ அந்த நிறைய நம்ம நாட் ஓன்லி இன் அடிக்ஷன், ஒரு நாள் அடிப்படைன்னு சொல்லி அழகாக அவங்களாம் ஒரு ஷேரிங் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து இஸ்மாயில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஏதாவது கோவப்பட்டு என்ன டென்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் இஸ்மாயில் பாயை வந்து திட்டாமல் இருப்போம். ஸோ ஒரு நாள் அடிப்படைங்கிறத வந்து நாட் ஓன்லி இன் ட்ரிங்க்ஸு, வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இதுலேயுமே நம்ம கோவம் வந்தால் இன்றைக்கி ஒரு நாள் கோவப்படாமல் இருப்போம். ஏதோ ஒரு மனக்குழப்பம் வருது, இன்றைக்கி ஒரு நாள் மனக்குழப்பமாக இருக்காங்கிற அந்த தாரக மந்திரம் வந்து ஏஐயில் சூப்பராக வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அது வந்து தெரியாதுல்ல, நம்ம டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி ஒரு நாள் டென்ஷன் தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லி. அதுதான் அவங்களோட ஸ்பெஷலு. இன்றைக்கி வேணாம், அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு நாள் குடிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா நாட் ஓன்லி இன் ட்ரிங்க்ஸு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சூப்பராக இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து மைண்ட் செட் பண்ணலாம். அது மாதிரி ஷேரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு சில பேர்கிட்டலாம் கேட்பேன். நான் வந்து இப்போ தான் வந்தேன், பட் நிறையா அனுபவம், ரொம்ப வருஷம் விட்டவங்களாம் அதில் ஷேரிங்ஸ் வந்து நான் வந்து சார் நீங்கள் இவ்வளோ ஸ்டோரி சொல்கிறீங்க, இப்போ நீங்களே நிறையா அந்த அளவுக்குலாம் நான் போக மாட்டேன் சார், நான் ஒரு எம்சிஏ கிராஜுவேட், நான் எப்படி போவேன், அந்த அளவுக்குலாம் போவேன், இது எப்படி இருந்தாலும் இழுத்துட்டு போயிடுமா. ஆரம்பத்தில் ஏன்பா தம்பி, நானே வந்து அப்படி நினச்சது, இங்கே வரவங்க எல்லாமே அப்படி தான் நினைப்பாங்க. நம்மளாம் அந்தளவுக்குலாம் அடிக்ஷன் ஆக மாட்டோம். அந்தளவுக்கு இது எப்படியும் வந்து 100% வந்து இழுத்துட்டு போயிடும் அப்படின்னு. அதாவது குடிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து இருந்தாலும் இவங்க ஷேரிங்லாம் கேட்குறப்போ நமக்குள்ளேயே ஒரு பயம், ஒரு அருவறுப்பு, ஒரு மாதிரி ஒரு எரிச்சன் ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுவோம். நம்மளே அந்த ஸ்பாட்டை விட்டே காலி பண்ணிடுவோம். அந்தளவுக்கு வந்து இதில் வந்து மீட்டிங் அட்டன் பண்ண அந்த ஷேரிங்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஒரு ஷேரிங் வந்து கேட்டேன், அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அவங்க என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவங்க மனைவி வந்து இறக்க போகிறாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்க டாக்டர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறப்ப அவங்க பெட்டில் வந்து அவங்க சார்ட்ட நீ 35 வருஷமாக குடிச்சிருக்க, நான் கடந்த ஒரு 8 வருஷமாக தான் நான் வந்து தூங்கியிருக்கேன், 35 வருஷமாக நான் தூங்கவே இல்லை, 8 வருஷமாக தான் நான் வந்து நிம்மதியாகவே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டார் அந்த ஷேரிங்கில். அதை பார்க்குறப்ப நாங்களாம் அழுதுட்டோம், ஐயோ இந்தளவுக்கு குடி கொண்டு போகுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் போகிறாங்களாம். அப்போ கையை பிடிச்சி சொல்கிறாங்களாம், நான் அவங்க இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அந்த மனைவி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க என்னென்னா,
நான் வந்து இல்லைன்னு வந்து நீ குடிச்சிடாத அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கொட்டுறாரு அழுகு. அது அந்த மாதிரி ஒவ்வொரு ஷேரிங்லாம் கேட்குறப்ப நம்ம அவங்களும் அப்படி தானே வந்து நம்ம அந்த அளவுக்குலாம் போக மாட்டோம்னு தான் லைட்டாக எடுக்கிறாங்க. அது எப்படி இருந்தாலும் இழுத்துட்டு போயிடும். அதனால் அது மாதிரி தான் ரோபோ சங்கர் ஒரு வீடியோ பார்த்தேன். கமலஹாசன் சார் பேசுகிறாரு, எனக்கு ஒன்றும் ஆகாது என்ன ஆகாதுன்னு ரோபோ சங்கர் சார் ஒரு கான்ஃபிடண்ட்டாக பேசுவார். ஆனால் கமலஹாசன் சார் ஃபோனில் அப்படியே ரெக்கார்டில் வீடியோ வந்துச்சு. அது ரொம்ப மோசமானது, எப்படி இருந்தாலும் இழுத்துட்டு போய் எங்கேயோ விட்டுருவோம் சங்கர், நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்ல. இந்த குடிமக்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க, நமக்கு ஒன்றும் ஆகாது, நமக்கு குடித்தா ஒன்றும் ஆகாது, நமக்கு கடவுள் துணை இருக்காது, அப்படி இப்படி அது எப்படி இருந்தாலும் இழுத்துட்டு போயிடும். ஓகேங்களா? அந்த ஆர்கன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே அது வந்து டோட்டல் டேமேஜ் வந்து கண்டிப்பாக பண்ணிடும். அதில் எந்த வித மாற்றமே இல்லை. அது ஆக்சுவலாக வந்து ஃபாரினர்ஸ் கண்டுபிடிச்சது தான். ஆனால் வந்து அந்த 2 பெக்கு அது எடுத்தால் ஓகே. பட் வந்து குடிக்கு சைடிஷு குடிக்கு சைடிஷ் சாப்பாடு என்னென்னா குடிக்கு சாப்பாடு, அப்படி வந்து மக்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த குளிருக்காண்டி வந்து ஒரு 2 அந்த 60 ml தான் வந்து மருந்தாக எடுத்துக்க அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சா அவங்க மெயின்டைனும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம வந்து என்னென்னா நிமிஷத்துக்கு அப்படியே சரக்கு அதுதான் சைடிஷு சாப்பாடு அப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் அந்த உயிரிழப்புலாம் வருது. ஒவ்வொரு குடிமகனும் வந்து இங்கேயே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டாங்கனாவே 100 இல்லை 1000 எவ்வளோ பேர் வந்து அடிக்ஷன் சென்டர்லேருந்து இங்கே வந்தெல்லாம் வேறு லெவல் மிராக்கலாக இருக்காங்க. அந்த ஷேரிங்கை கேட்டாவே போதும். 100% வந்து இது வந்து ஒரு மிராக்கல் தான். எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகிடும். இது வந்து ட்ரை பண்ணணும். உள்ளே கால் எடுத்து வச்சு ஒரு 90 days கண்ணை மூட்டிட்டு வந்தாங்கனாவே என்ன மாதிரி பேட்டி கொடுப்பாங்க, எல்லா சார் மாதிரிலாம் பேட்டி கொடுப்பாங்க. அது கடுகளவு கூட அதை தூக்கிடும், ஒரு பயம் வந்துடும். அட்டன் பண்ணுறேங்கிறீங்களா? அப்போ எப்படி இது வீட்டிலேருந்தே பண்ணுறதா இல்லை, ஆன்லைனில் வந்து டெய்லியும் எடுத்துகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் அது ஒவ்வொரு டைம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அவங்க டைமிங்கில் ஆன்லைனில் எடுக்கிறாங்க. பட் நேரில் வந்து அந்த உணர்வு நான் சொன்னேன் இல்லையா, அந்த அவங்களோட வருத்தத்தையும் வேதனையும், அதாவது அடிபட்டு அவங்க கற்றுக்கிட்டதை நம்மளை அடிப்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி முன்கூட்டியே அது எப்படியும் இழுத்துட்டு போயிடும், 100% இழுத்துட்டு போயிடும். ஓகேங்களா? சார் தான் நான் அடிக்கடி சொல்லுவார், மீன் கருவாடு ஆகலாம் ஆனால் கருவாடு மீன் ஆகாது அப்படின்னு. உள்ளே வந்து அது அடுத்தடுத்து தான் போகுமே தவிர இப்போ கருவாடு மீன் ஆகுமா? ஆகாது. அந்த மாதிரி உள்ளே வந்து அது நம்மள அறியாமலே இழுத்துட்டு போயிடும். அதனால் வந்து அந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. அது வந்து பிளாங்காக வந்து அது கேட்க நம்மளை அறியாமலே எவ்வளோ பேர் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இப்போ என்ன மாதிரி அக்கேஷனலாக எடுக்கிறவங்களுக்கும் அக்கேஷன் தான் நான் ஜாலியாக எடுப்போம் அப்படின்னு, அது வந்து ஒரு நாள் நான் மாறிடுவேன். ரெகுலர் ட்ரிங்கராக டே அண்ட் நைட்டாக குடிக்கிற மாதிரி கண்டிப்பாக மாறுவேன். அதை புரிய வச்சு ஸ்டாப் பண்ணி விட்ருவாங்க. அப்படிதான். ஓகே, இப்போ நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க, பட் யூடியூபர் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் பார்ப்பாங்க, உலகம் போது பார்ப்பாங்க. சப்போஸ் பார்த்துட்டு நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் இருந்த நிலைமையில யாராச்சும் இருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து உதவியை கேட்டு என்ன ஏரியாவில் ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக திரும்பி உங்கள் யூடியூப் சேனல் நேம் சொல்லிட்டு, ஓகே நீங்களும் யூடியூப் நானும் யூடியூப், இப்போ நீங்களும் மேலே வரணும். கண்டிப்பாக ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. நல்ல மனிதராகிட்டாரு, ஆமாம், நல்ல நண்பராகிட்டாரு. ஓகே, திருச்சியில் ஒரு நண்பராக கிடைச்சிருக்காரு. கண்டிப்பாக. உங்கள் நம்பர் சொல்லிடுங்க. என்னோட நேம் நரேன், 7448596534. ஸோ யூடியூப் வந்து நரேன் கேர், அது ஒரு சேனல். இன்னொன்று தமிழ் கிரிப்டோ எக்ஸ்பர்ட். நரேன் கேரில் கொஞ்சம் இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணிகிட்டு இருப்பேன் நரேன் கேரில். என்னோட நேம் நரேன். ஸோ வந்து இது அசால்ட்டாக நினைக்காம ஜஸ்ட் எனக்கு ஃபோன் அடிங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கூப்பிட்டு வந்தேன்னா ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம். சூப்பரான ஒரு உலகத்தில் கிடைக்காத மெடிசன்ஸ் இல்லாமல் இதில் கண்டிப்பாக அதில் க்யூர் பண்ணாதெல்லாம் 100% வந்து இது அனுபவிச்சா தான் தெரியும். ரொம்ப தேங்க்யூ சார், நிறைய விஷயம் வாழ்த்துக்கள்.